கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த கும்பராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான ஜோதிட கணிப்பில் சொல்லியிருக்காங்க, என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாத்தி 1, 2, 3 பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அது ராசியில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிய தாமதம் நீங்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதையில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. அதாவது நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கையாக தான் இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவங்களால் சந்தோஷமான மனநிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடிகள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும். ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதாக வரும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். மேலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாள பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரியங்களில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு மனதில் துணைவு ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய நிலை வரும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வம் அனுகூலம் பிறக்கும். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் பிறக்கும். செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். மேலும் நல்ல நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். அப்போதைக்கு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் செஞ்சுருங்க. வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் அவசரமாக வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவிடுங்க. தாயார் மற்றும் தாய்வழி உறவுகளோடு மனக்கசப்புகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாயிருங்க. மேலும் கடமைகளை நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொள்ளும். சுப காரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்பியவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர கடினமான பணிகளும் எளிதாகும். மன தைரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலான வருமான ஆதாரங்கள் உருவாக்க போகுது. அவர்கள் பொருட்கள், வசதிகள் வாங்குவதற்கான அதிக பணமும் செலவிடக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்தும் இளையவர்களிடமிருந்தும் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கும். ஆனாலுமே வாரத்தின் 2வது பாதிக்கு மேலே உங்கள் தொழில் முறையில் அல்லது தனிப்பட்ட உறவுகளில் எந்த தவறான புரிதல்களையும் தவிர்த்துக்க வேண்டும். உங்களுடைய ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு சூழ்நிலையின் அடிப்படையின்படி முடிவுகள் எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாரத்தின் 2வது பாதையில் திட்டமிட்ட பணிகள் சரியான நேரத்தில் முடிக்க முடியாததால் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் துணைவோடு சிறிது நேரம் அல்லது கருத்து வேறுபாடு வரக்கூடும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் ஒரு பெண் நபர் முக்கிய பங்கு வகிக்கலாம். உங்களது துணையோடு ஒரு மத தளத்திற்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. குடும்பத்தை 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குழப்பங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருங்க. எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க. உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சல்களும் அதனால் சோர்வும் வரக்கூடும். இளைய சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேறு வேலைக்கு முயற்சி செய்து பாதியிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த பணிகளை மேற்கொள்கிறீங்களோ அதையே பண்ணுங்கள். அலுவலக பணிகளிலும் கவனமாக இருப்பது நல்லது. சக ஊழியர்கள் தங்களுடைய பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் இருக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. பற்று வரவில் சற்று கவனமாக இருப்பதும் ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும். புகுந்த வீட்டாரின் பாரமுகமான மனப்பான்மை மாறி அனுசரணையாக நடந்து கொள்வதால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர் வருகையால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்களோட சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டில் செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் வரக்கூடும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பயன்களை அடைந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வாகனங்களில் செல்லும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வியாபாரத்தில் அயராத உழைப்பின் காரணமாக அதற்கேற்ற லாபமோ பயனோ கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் இடத்துல தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இன்பம் நிலைத்திருக்கும். சுகமான சுற்றுலா பயணங்களால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தை கை வைக்க வேண்டிய நிலைகள் வரப்போகுதுங்க. தொழில் விஸ்தரிப்பு நடவடிக்கையின் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதரர் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை வரும். எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி எடுங்க. அதே போல் பூரட்டாதி 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடையும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். மனைவியின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய நிலை வரும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை பார்ப்பாங்க. புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.